வைபல்ஸ் கிளாஸ் டேட்டாஸ் நான் எப்படி என்ட்ரி கொடுக்குறது, எப்படி எக்ஸிக்யூட் கொடுக்குறது, மொத்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன்னு வச்சுங்க. நீங்கள் எப்படி அதை பயன்படுத்த முடியும், எப்படி பயன்படுத்தலாம். ரைட், ஒரு விஷயம் சொல்கிறேன், இன் பண்ண சொல்கிறேங்க. ஒரு டீச்சர் சொல்லி தான் கொடுக்க முடியும். உங்கள் கையை பிடிச்சி எழுத கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் எழுதுறதும் எழுதாததும் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிடுவேன். 2 நாள் பயன்படுத்துவீங்க, 3 நாள் பயன்படுத்துவீங்க, 1 வாரம் பயன்படுத்துவீங்க. அதில் உங்களுக்கான விஷயங்கள் சரிபட்டு வரல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. ரைட், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த விஷயத்தையும் கண்டினியூவாக 90 டேஸ் ஃபாலோ பண்ணணும். 90 டேஸ் நீங்க அதை ஃபாலோ பண்ணி அதுல எவ்வளவு வின்னிங் ரேஷியோ இருக்கு, எவ்வளவு நம்ம குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கோம், எவ்வளவு நம்ம என்ட்ரிஸ் கொடுத்திருக்கோம், புரோக்கர் சார்ஜ் எவ்வளவு பே பண்ணிருக்கோம், எவ்வளவு நம்ம டாக்ஸ் பே பண்ணிருக்கோம், எவ்வளவு நம்ம குவான்டிட்டிஸ் ஆட் பண்றோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயமே தெரியாம இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு கேபிட்டல் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh rupees இருக்குன்னா ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்கள் 5,000 to 8,000 ஒன் டே ரிஸ்க். ஓகே, ரிவார்ட்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் கிட்ட, ரிவார்ட்ஸ் மார்க்கெட் கிட்ட நமக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜோஷிக்காரங்களா கிடையாது இல்லையா? ரிவார்ட் என்பது மார்க்கெட் கொடுக்கும், ரிஸ்க் என்பது உங்ககிட்ட தானே இருக்கு. சார், முதல்ல நீங்க எவ்வளவு விழ போறீங்க நீங்க முதல்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதான் ஸ்டாப் லாஸ் சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் நான் சார்ட்ல போட மாட்டேன். ஸ்டாப் லாஸ் எங்க போடுவேன்? நான் மைண்ட்ல போடுவேன். இதுக்கு கீழே என்னுடைய ரெட் கலர் தெரிஞ்சுன்னா நான் எக்ஸிட். இத மைண்ட் செட்டுக்குள்ள வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூ பயன்படுத்தலைன்னா நீங்க வேஸ்ட் சார், நீங்க வேஸ்ட். எங்கிட்ட இல்ல சார், எவன் கிளாஸ்னா படிங்க. இந்த உலகத்துல போயிட்டு யாருக்கிட்டனாலும் கிளாஸஸ் படிங்க. அந்த கிளாஸஸ் 90 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சு அதை உங்களுக்கான கான்பிடன்ஸ் லெவலை பில்ட் பண்ணி நீங்க எவ்வளவு சார் ஒரு நம்பிக்கை கடவுள் இருக்குதுன்னா சார் நம்புறோம் இருக்கு. அதை கல்லு நினைக்கிறோம் இருக்கா? கல்லுதான். உங்களுடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைக்கு எழுவேன் என்று நினைக்கிறேன், எழுகிறேன். தூங்கும் போதே நான் செத்துருவேன் நினைச்சேன்னா நீங்க செத்துதான் போயிடுவீங்க. மார்க்கெட்ல நான் தோத்துருவேன் நினைச்சேன்னா நீங்க தோத்துருவீங்க. நீங்க ஃபெயிலியர் ஆக நினைச்சா கண்டிப்பா யூ ஆர் ஃபெயிலியர். சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைக்கு இந்த விஷயங்களும் கடந்து போகும், இந்த துயரங்களும் கடந்து போகும். இன்பமும் நிரந்தரம் அல்ல, துன்பமும் நிரந்தரம் அல்ல. எவ்வளவு நேரம் உங்களால சிரிக்க முடியும் சொல்லு பார்க்கலாம்? ஒரு 1 மணி நேரம் கக்கான்னு சிரிச்சு பாருங்க, இல்ல 1 மணி நேரம் ஹான்னு அழுது பாருங்க, முடியுமா? எல்லாமே டெம்பரவரி. இப்ப மீடியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் நான் பயன்படுத்துறேன். நடுத்தரம், நிறைய சந்தோஷமும் இல்லாம நிறைய துக்கங்களும் இல்லாம நடுத்தர இருக்கக்கூடிய இரவும் பகலும் இரண்டும் இணையக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்துகிறேன். அதுதான் சைக்காலஜி. இன்பமும் துன்பமும் இரண்டும் பேலன்சிங்கா இருக்கணும். ப்ராஃபிட்டும் லாஸும் ரெண்டும் பேலன்சிங்கா இருக்கணும். அப்படி பேலன்சிங்கா இல்ல அப்படின்னா முடியும் சார். எக்ஸாம்பிளாக நம்ம கல்யாணம் பண்ணிருக்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பேலன்சிங் இல்லைன்னா அவங்களுடைய மிஸ் பேலன்சிங் ஸ்டார்ட். ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்டக்கா இருக்காரு, ஒய்ஃப் ரொம்ப டிஃபா இருக்காங்க அப்படின்னாக்கா 2 பேரும் பேலன்சிங்கே இருக்காது. 2 பேர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்பொழுது அந்த வாழ்க்கை சிறந்த விஷயங்களா நடக்கும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, கிளாஸஸ், ட்ரேடிங், யுவர் மைண்ட் செட், டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டோட்டலா சைக்காலஜியோட சேர்த்து நீங்க மேனேஜ் பண்ணி போனால் மட்டும்தான், அதை ஏத்துக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரேடிங் குள்ள வாங்க. தயவு செய்து சொல்ற, கையெழுத்து கும்பிடுறேன், ட்ரேடிங் குள்ள வராதீங்க. இந்த மாதிரி எந்த வித மைண்ட் செட் இல்லாதவங்க வந்தவொடனே பெரிய பணக்காரனானோ கோட்டீஸ்வரனானோ ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோட நாளைக்கே பயன்படுத்தின பெரிய மல்டிமில்லியனர் அப்படி இருக்கு. தயவு செஞ்சு வராதீங்க சார்ன்றேன். வரவே வராதீங்க. எங்கிட்ட இல்ல சார், எங்கேயோ போகாதீங்க, நீங்களே கூட பண்ணாதீங்க. என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். ஏன்னா ரியாலிட்டி என்பது ஒன்று உண்டு. வாழ்க்கை இவ்வளவுதான் ஜெயிக்க முடியும், இவ்வளவுதான் ஒரு நாளைக்கான கூலி, உங்களோட படிப்புக்கேற்ற கூலி, உங்களுக்கு சம்பளம், ஒரு நாளைக்கான கூலி எவ்வளவுன்னு பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரிதான் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கான கூலி எவ்வளவு, ஒரு நாளைக்கான லாசஸ் எவ்வளவு நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. பிடிச்சு நினைக்கிறேன். இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங், என்னுடைய நியூ ட்ரேடிங் சேனல். இது யூடியூப் சேனலுடைய நியூ ட்ரேடிங் வித் ராஜ். ஞாபகம் வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்க போடுங்க. இதை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அல்டிமேட். என்னைக்கும் கிரீன் தான், என்னைக்கு கிரீன் சார். பாருங்க, கிரீன் பக்கத்துல வச்சிருக்கு, என்னைக்குமே கிரீன். என்னுடைய எல்லா விஷயத்திலும் கிரீன் இருக்கும்.
இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான் இயற்கையை நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன், நமசிவாயனை நம்புகிறேன், சிவன் இருக்கிறான் என்று நம்புகிறேன். எனக்கு இருக்கிறது. ட்ரேடிங்கில் நான் வெற்றி பெறுவேன் என்று நினைக்கிறேன். இந்த வருடத்தில் ஒரு கோடிக்கு மேல் நான் ப்ராஃபிட் எடுப்பேன் என்று நினைக்கிறேன். நான் நினைப்பேன், அது நடந்தே தீரும். நான் உறுதியாக நினைக்கிறேன். டவுட் கிடையாது. ஒய்ஃப் மேல ஹஸ்பண்டுக்கு டவுட் வரலாம், ஹஸ்பண்ட் மேல ஒய்ஃப் டவுட் வரலாம், ரெண்டு குடும்பம் காலி. நம்பிக்கைவான் வாழ்க்கை. ஜெயிப்போம் என்று நினைங்கள், வாழ்க்கையில் ஜெயித்தே தீருவீர்கள். ஓகே, இன்ட்ரெஸ்ட் பீப்புள் ஜாயின் மை லைவ் ட்ரேடிங் லைவ் கிளாஸஸ். ஓஎப்எல்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உண்மையான வியூஸ், உண்மையான ட்ரேடர், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார், ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும் சார் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா வரவே வராதீங்க. நிறைய பேர் ரிக்வஸ்டுக்காக மட்டும் தான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ராட்ஸ் கேம்பிங். பபாய், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.